ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளின்னு சொன்னாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ வாட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலயமா அந்த செல்ஃப் டிசிப்ளினை எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ரெக்கார்ட் பண்ணுவேன், டாக்குமெண்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும், இல்லை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? நீங்கள் செய்யணும்னு எடுத்துக்கிட்ட செயலை யார் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, உங்களுக்கு அதில் மைண்ட் செட் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் செய்யணும்னு நினச்ச செயலை உடனே செஞ்சு முடிக்கணும். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அடுத்த ஒரு 10 நாளைக்கு 6 மணிக்கு டான்னு எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு 4 நாள் கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. அடுத்த 5ஆவது நாள் நீங்கள் எந்திரிக்கணுங்கிற அதை நீங்கள் எந்திரிச்சாலும் எந்திரிக்காட்டியும் உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, எதுவும் இது பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு 10 நாளைக்கு நான் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு. அந்த டைமில் உங்களை யார் கேள்வி கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். உங்களை யார் எது சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, நீங்கள் ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின். இன்டர்நெட்டில் இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும் செல்ஃப் டிசிப்ளினை பற்றி. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறிடும், அதை பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லி. எந்த வீடியோவை பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது, அன்லெஸ் அன்டில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும். ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இது 1000ல் ஒரு இன்னொரு வீடியோவாக தான் ஆட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட லைஃப்பில் உங்களால் ஒரு சேஞ்சை கொண்டாட முடியும். ஸோ ஆக்ஷன்ஸ் மேட்டர். வீடியோ இப்போதைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் 2-3 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும். அதை கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷனாக வச்சுருக்கப்போ தான் உங்களோட லைஃப் இதாக மாறும். ஓகே, இப்போ செல்ஃப் டிசிப்ளின்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதை எப்படி ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் அ கிளியர் கோல். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு தெளிவான ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 3 மந்த்ஸ்லேயோ, இல்லை அடுத்த ஒரு 1 மந்த்லேயோ, இல்லை அடுத்த ஒரு 6 மாதத்துலேயோ நான் இதை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணியே ஆக போகிறேன் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் உங்களோட கிளியரான ஒரு கோலை எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சு நீங்கள் அதை ப்ராக்ரஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் நீங்கள் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னே தெரியாமல் போனால் கரெக்டான இடத்துக்கு போய் சேர மாட்டோம்ல. அதே மாதிரி தான் என்ன கோலுன்னே தெரியாமல் நம்ம லைஃப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆனால் அது ரிசல்ட்டே கிடைக்காது. ஸோ என்ன கோலுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் செட் கிளியர் கோல். அப்படி பண்ணும்போது உங்களால் செல்ஃப் டிசிப்ளின்டாக ஒரே கோலை நோக்கி ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ ரொட்டீன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட் பண்ண கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரே மாதிரி ரொட்டீனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, அடுத்த நாள் காலையிலையும் அதுக்கு அடுத்த நாள் காலையிலையும் ஒரே மாதிரி தான் என்னோட ரொட்டீன் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரி ரொட்டீனை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஒர்க் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மேக் அ ரொட்டீன். ஒரே மாதிரியான அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒரே மாதிரியான வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களோட ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுறது. அடுத்தது 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி கன்சிஸ்டன்ட். இது எல்லாரும் சொல்கிறது தான், ஆனால் இது ஃபாலோ பண்ணுறது எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். எல்லாரும் ஒரு 2-3 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுவோம். ஸோ இதை எப்படி ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் கன்சிஸ்டன்சினா என்ன நினச்சிக்கிறோன்னா, டெய்லியும் ஒரே மாதிரி ஹையர் எனர்ஜியை போட்டு தான் அந்த வேலையை முடிக்கணும், இல்லை அந்த அந்த லெவல் ஆஃப் எனர்ஜியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது கன்சிஸ்டன்சினா நமக்கு உடம்புல எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈவன் ஸ்மால் எஃபர்ட்ஸாக இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது தான் பி கன்சிஸ்டன்ட்னு சொல்லி நான் இங்கே சொல்ல வரேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நீங்கள் ஃபுல் எனர்ஜியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு உங்களால் ரொம்ப லேசியாக இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ரிதமை பிரேக் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த பி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.
அந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக இருந்தாலே வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். நீங்கள் செட் பண்ண கோலெல்லாம் வந்து கரெக்டாக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டான கோலை செட் பண்ணிவிட்டு கரெக்டான வழியில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறது. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இதனால இப்பயும் சொல்கிறேன். உங்கள் ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலயமா இல்லைனா ஜேர்னல் பண்ணுறது மூலயமா தான் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதாக இருந்தாலும். அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால் திங்ஸ் அட்ஸ் ஃபர்ஸ்ட். இதை என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த உடனே வந்து ரொம்ப பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த செல்ஃப் டிசிப்ளின் போய் அதை நீங்கள் அப்படியே கைவிட்டுருவீங்க. ஸோ எதை பண்ணுறதா இருந்தாலும் வந்து சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களால் ஒரு லாங் டேர்மில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து பின்னாடி போக போக அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் வந்து சின்ன விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வேறு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லி. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.